இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தால் நம்ம சீக்கிரமாக சர்வீஸ் ஆகணும். அதனால தான் என்ன சொல்கிறேன். ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக போடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. என்னால் ஆப்ஷன்லேயே இதை எலிமினேட் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில் அந்த மாதிரி வரும். எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, எல்லா எக்ஸாம்லேயும் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி யார் யோசிக்கிறான்றதுக்கு தான் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஓகேவா? நீங்கள் ஃபார்முலாவில் கொடுத்து போகிறதுக்கு இது 10th 12th எக்ஸாம் கிடையாது. நீங்கள் அதுக்கு தானே ஸ்டெப் மார்க் இருக்குது. இங்கே எங்கே ஸ்டெப் மார்க் உங்களுக்கு தராங்களா? ஒரே மார்க் தானே. ஆர்வம் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ். ஒரு சில பேர் வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஒரு சில டவுட் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நார்மலாக 3 டைப்ல போடலாம். நார்மலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் எடுப்போம். 80,000 தான் அதோட பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 40%. டேர்ம் அதாவது இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர். ஆனால் வந்து இது வந்து என்னன்னா காம்பவுண்டட் குவார்டர்லி அப்படின்றது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபார்முலா என்ன? காம்பவுண்டட் குவார்டர்லி ஹோல் பவர் 4n. அந்த ஃபார்முலாவில் போடுறது ஒரு டைப். அது நார்மலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருவோம் இல்லையா? இப்போ இதில் ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 28317 37128 18732 21387. இதான் 4 ஆப்ஷன். சரி, ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ணலாம்னா, நீங்கள் அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி போட போகிறீங்க இல்லையா? எப்படி பண்ணுவீங்க? 80,000 இன்டூ 1 + R வந்து என்னது? 40 டிவைடட் பை 400 ஹோல் டு த பவர் 4. ஏன்னா 4n, என்னோட வேல்யூ என்ன? 1. ஸோ அதனால 4ன்னு வந்துடும். இப்போ இது கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இங்கே 10ன்னு வருமா? அப்போ அகைன் 11/10 ஹோல் டு த பவர் 4ன்னு வருமா இல்லையா? சரி, 11/4 ஆல்வேஸ் வந்து லாஸ்ட் சிங்கிள் டிஜிட், அதாவது யூனிட் டிஜிட் என்ன வரும்? 1. இங்கே இதால பெருக்க போறீங்க. இந்த 10ஓட வேல்யூ வந்து இந்த ஜீரோஸை கேன்சல் பண்ணி விட்டுரும். அப்போனா 1 இன்டூ லாஸ்ட் இங்கே சிங்கிள் டிஜிட் என்ன வரும்? 1, 8ன்னு வரும். அப்போ ஆப்ஷன்ல லாஸ்ட் சிங்கிள் டிஜிட் 8 எது இருக்கு? ஸோ பி தான் உங்களோட ஆன்சர். இந்த மாதிரியும் போடலாம். ஓகே, எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் வந்து அதான் சொன்னல, அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டினாம எடுத்த உடனே அந்த ஃபார்முலா போட்டு அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தால் நம்ம சீக்கிரமாக சர்வீஸ் வாங்கணும். அதனால தான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யூனிக்காக இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து சீக்கிரம் சர்வீஸ் கிடைக்கும், நல்ல சர்வீஸ் கிடைக்கும். அதனால தான் அதை என்ன பண்ணோம்னா, கொடுத்தாங்க இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து ரிப்பீட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் போட முடியும் அப்படின்றத நீங்கள் வளர்த்துக்கணும். அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டீங்கன்னா, அதை சொன்ன எவ்வளோ தூரம் நீங்கள் யூனிக்காக தெரியுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது ஒரு மெத்தடு. நீங்கள் ஆப்ஷனை ஸ்கோர் பண்ணி, அதாவது என்னன்னா ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு கேட்பீங்க, சார் 2 வாட்டி யூனிட் டிஜிட் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இப்போ சப்போஸ் இங்கேயும் வந்து 8 வந்துருச்சு, 2 ஆப்ஷன்ல 8 வந்துச்சு, அப்போ நான் எப்படி போடுறது அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து நீங்க பெருக்கும் போது இப்போ 8 இன்டூ 11 அப்படின்றது 88. அதே 8 வந்து 88 8ஆல வகுக்கும் போது 11 வரும் இல்லையா? அப்போ இந்த 88 8ஆல கண்டிப்பா வகுப்படணும் அப்படின்னு சொன்னா 8 வந்து டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 8க்கு லாஸ்ட் 3 டிஜிட் செக் பண்ணணும். இதுல லாஸ்ட் 3 டிஜிட் செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றது எப்பன்னா, ரெண்டுமே சிங்கிள் டிஜிட்ல உங்களுக்கு சேம் நம்பர் வரும்போது அந்தந்த நம்பருக்கு என்ன டிவிசிபிலிட்டி ரூலோ அதை செக் பண்ணணும். சப்போஸ் இங்க 5 இருந்துச்சுன்னா 5ஓட டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணணும். 25 இருந்துச்சுன்னா 25ஓட டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணணும். இப்போ இங்க 8 இருக்கு. 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல்னா லாஸ்ட் 3 நம்பர் ஷுட் பி டிவிசிபிள் பை 8. இது டிவிசிபிள் ஆகாது. ஏன்னா இது ரெண்டுமே நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஏன்னா லாஸ்ட் சிங்கிள் டிஜிட் கிடையாது அப்படின்னு. இப்போ இது ரெண்டுமே, இப்போ இதுல டிவிசிபிள் ஆகுமா பாருங்க. எது ரெண்டுத்துல எது டிவிசிபிள் ஆகும்? 128 டிவிசிபிள் ஆகும். ஸோ அப்போ நீங்க அந்த ரெண்டுல இருந்து ஒன்னுத்தை கரெக்டாக எலிமினேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக போடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. என்னால் ஆப்ஷன்லேயே இதை எலிமினேட் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் அந்த மாதிரி வரும். டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, எல்லா எக்ஸாம்லையும் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி யார் யோசிக்கிறான்றதுக்கு தான் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஓகேவா? நீங்கள் ஃபார்முலாவில் கொடுத்து போகிறதுக்கு இது 10th 12th எக்ஸாம் கிடையாது. நீங்கள் அதுக்கு தானே ஸ்டெப் மார்க் இருக்கு. இங்கே எங்கே ஸ்டெப் மார்க் உங்களுக்கு தராங்களா? ஒரே மார்க் தானே. ஸோ 1.5 மார்க்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு. அப்படின்றதுனால நீ எவ்வளோ ஸ்மார்ட்டாக போடுறது அப்படின்றத உனக்கு. லாஸ்ட் டைம்ல எனக்கு வந்து டைமே இல்லை, பேப்பரை வாங்க போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா காம்பவுண்ட் சில பேர் கேட்டாங்க, நிறைய மல்டிப்ளை பண்ண வேண்டியது வருது, டிவிஷன் பண்ண வேண்டியது வருது அப்படின்னு. ஸோ அதனால தான் சொன்னேன், சில இந்த மாதிரி ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம்.